வெல்கம் டு 100 Days of Unique Branding Campaigns and this is day 10. நம்ம எல்லாருக்கும் எலான் மஸ்க்னா யாருன்னு தெரியும். He is the one who is running Tesla and SpaceX company. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 2018ல் அவரோட 2 பிராண்டையுமே யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பிராண்டிங் கேம்பெயின் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா டெஸ்லா ரோஸ்டர் காரையும் அவரோட ஃபால்கன் ஹெவி ராக்கெட்டையும் சேர்த்து ஸ்பேஸ்க்கு அனுப்பியிருக்காரு. அண்ட் அதனால் அவருக்கு கிடைச்சது ஒரு மைண்ட் ப்ளோவிங் பிராண்டிங் கேம்பெயின். ஓவர் நைட்டில் இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக அவர் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிட்டார். திஸ் கேம்பெயின் ஆக்சுவலி ப்ளோன் லாட் ஆஃப் மைண்ட்ஸ், ஐ மீன் த என்டையர் வேர்ல்டு இட் செல்ஃப். இது வந்துட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கேம்பெயினாக மாறிச்சு. ஏன்னா இது வரைக்கும் எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் என்டிட்டி மட்டும்தான் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் பண்ண முடியும்னு நினச்சதை ஒரு ப்ரைவேட் என்டிட்டியாலையும் பண்ண முடியுன்றதை எலான் மஸ்க் ப்ரூவ் பண்ணார் அன்றைக்கி. இன்னொன்று எலான் மஸ்க் பண்ணது என்னென்னா, he used this as a epic marketing campaign. அதாவது ஒரு பெரிய PR கேம்பெயினை அவர் பண்ணியிருக்காரு, which actually generated $90+ million in media value itself. அதுவும் காரு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே, which is not for sale itself. அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு எப்பிக் மார்க்கெட்டிங் கேம்பெயினை அவர் பண்ணிட்டார். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த சமயத்தில் கூட அந்த கார் இன்னும் ஸ்பேஸில் சன்னை ஆர்பிட் பண்ணிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறைய மார்க்கெட்டிங் ஐடியாஸோட see you in next video.